அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சி போனேன். அங்கே போனால் கோபுரத்தை பார்த்த உடனே இதாயிடுச்சு. கோபுரத்தில் இந்த துணியெல்லாம் கட்டி சாரம்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. அங்கே இருந்தவங்கள்ட்ட கேட்டேன், ஏன் எதுவும் வேலை நடக்குதா அப்படின்னு. ஆமாம், கும்பாபிஷேகம் நடக்க போகுதில்ல, அதனால் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு யோசனை, சரி கும்பாபிஷேகம் முடியட்டும், அப்புறம் போய் பார்ப்போம், நல்லா எல்லாமே ரெடியாகி நல்லா இருக்கும், அப்போ போய் ஒரு வட்டம் பார்த்துக்குருவோம் அப்படின்ட்டு சரி வந்ததுக்காக அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க கடையில் பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போவோம் அப்படின்னு நினச்சி போனேன். அந்த கடை உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க கூப்பிட்டது என்னமோ 10 ரூபா 20 ரூபா பொருள் தான் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. ஆனால் உள்ளே போனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையாக இருக்குது. இருந்தாலும் இல்லாத பொருளே இல்லை. நல்ல வேளை நான் என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகலை. கூட்டிகிட்டு போயிருந்தால் எல்லாத்தையும் வாங்கி கொடுன்னு கேட்டிருப்பாங்க. அந்தளவுக்கு எனக்கே எல்லாத்தையும் பார்க்க பார்க்க ஆசையாக இருந்துச்சு. எவ்வளவு கண்ணாடி பொட்டு, எவ்வளவு ரகரகமான பொட்டு, சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒவ்வொன்றையும் எடுத்து எடுத்து பார்க்க பார்க்க ஆசையாக தான் இருந்துச்சு. வளையல்லாம் நல்லா அழகாக டிசைனாக சூப்பராக இருந்துச்சு. சரி வந்ததுக்காக இதையாவது பார்ப்போம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் எல்லாத்தையுமே நல்லா பார்த்தேன். நமக்கு தேவையானது 1 2 மட்டும் வாங்கிக்கிற வேண்டியதான் அப்படின்னு யோசித்து சும்மா ஒவ்வொன்றில் பிள்ளைகளுக்காக வீட்டுக்கு போனோன்னே கேட்பாங்க, எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக அதுகளுக்கு எதையாவது எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு எதையாவது ஒன்று வாங்க. பேக்கெல்லாம் ரொம்ப நிறைய இருந்துச்சு. எத்தனை டிசைனு, எத்தனை வகை. ஆனால் வீட்டில் பேக்கெலாம் நிறையா இருக்குது, அதனால் நான் பேக்கெல்லாம் வாங்கலை. தோடு இது எல்லாம் அப்படியே குமிச்சு வச்சுருந்தாலும் எல்லாமே நல்லா புதுசாக, நல்லா பார்க்கவே நல்லா பளிச்சுன்னு. எதை வாங்குவோம் எதை வேணான்னு சொல்லுவோம். இந்த கவரிங் நகைகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்க்க பார்க்க ஆசையாக தான் இருந்துச்சு. லேடிஸ்னாலே அப்படித்தானே, எவ்வளவு தான் வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த முடி அதை விட நல்லா ஜடையாக பின்னி நல்லா நீளமாக நல்லா போட்டிருந்தாங்க. அதில் சிலதை மட்டும் எங்கள் வீட்டு குழந்தைகளுக்காக 1 2 மட்டும் வாங்கிட்டு வந்தேன், காமிச்சேன். அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நன்றி. முக்கியமான விஷயம், கும்பாபிஷேகம் செப்டம்பர் 17ஆம் தேதி. எல்லாரும் வந்துருங்க, நானும் வந்துடுறேன். பாய்.